கங்குவா டைரக்டர் சித்து சிவா இயக்கத்தில் நம்ம சூர்யா அவர்கள் நடித்து இப்போதைக்கு தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு பிரம்மாண்டமான திரைப்படம். நம்ம சூர்யா கெரியர்லேயே ஒரு மிகப்பெரிய பொருள் செலவில் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் நம்ம சூர்யா அவர்களுக்கும் சரி சித்து சிவாவுக்கும் சரி தேட்டரில் மிகப்பெரிய வெற்றி பெற ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. தமிழ்நாடு தேட்டர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 75 கோடி அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் 75 கோடி கொடுத்து சூர்யா சாருடைய படம் வாங்குவாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா 75 கோடி அப்படின்றது ரஜினி, விஜய், அஜித் இவங்க படங்களுக்கு கேட்குற விலையை இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது சூர்யா சார் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக எந்த படம் ஹிட்டு அப்படின்றது அவருக்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது 75 கோடி கொடுத்து இந்த படத்தை வாங்குவாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதெல்லாம் மட்டும் இல்லாமல் படத்துடைய ட்ரைலர் இப்போதைக்கு ரெடியாக இருக்குது. அந்த ட்ரைலர் இப்போதைக்கு அடுத்த மாதம் மிடில் மோஸ்ட்லி ஆகஸ்ட் 15 அப்படி இல்லைனாக்கா 14 இந்த கங்குவா படத்துடைய ட்ரைலர் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ட்ரைலர் இன்னும் பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். நேற்று நம்ம சூர்யா சாருடைய பர்த்டே, அவருடைய பர்த்டே ட்ரீட்டாக இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் அவங்க கொண்டு பண்ணாங்க. நீங்கள் கேட்டிருப்பீங்க நம்புகிறேன். ஃபயர் சாங் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சாங்டாது அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அதாவது திருவிழாவில் ஆடி வெள்ளிக்கிழமையில ஆத்தாவின் கோயிலில் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருக்குது. மேபி கோயில் திருவிழாவில் போகிறதுக்கு வேணால் அந்த சாங் யூஸ் ஆகும். மற்றபடி பெருசாக அந்த சாங் பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா நம்ம என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் என்னடா இது சாமி பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. மேபி ஒரு மிகப்பெரிய வாருக்கு அப்புறமா நம்ம சூர்யா அவர்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குலசாமிக்கு விருந்து கடா வெட்டி அதெல்லாம் பண்ணி செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இல்லை வாருக்கு முன்னாடி செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இல்லை வாருக்கு அப்புறமா செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ ஆனால் ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒரு டைம் லைனில் தான் இந்த சாங் வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி இருக்குது. இதே மாதிரி இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் இதே மாதிரி தான் டிஎஸ்பி எல்லா சாங்கும் போட்டிருக்காப்புல. அதே பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் எடுத்து லிரிக்ஸை மட்டும் மாற்றி கங்கு அப்ப சிங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் சாங் இப்போதைக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னமும் நல்லா போட்டிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. லிரிக்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அந்த எடிட்டிங் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா அந்த லிரிக்ஸ்க்கும் அங்கே வர சீக்வன்ஸுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. இப்போ ஒரு லிரிக்ஸ் வந்து அந்த இடத்துல நீங்கள் எதனா ஷார்ட் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது கூட லிங்க் ஆகிற மாதிரி தான் வைக்கணும். நான் லிரிக்ஸ் வேறு ஒன்று வைப்பேன், ஷார்ட் வேறு ஒன்று வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டா அது பார்க்க நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி இரிட்டேட்டிங்கான விஷயங்கள்லாம் அந்த சாங்கில் நான் பார்த்தேன். ஸோ மற்றபடி அந்த சாங்கை பற்றி பெருசாக பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. சாங் ரொம்பவே மொக்கையாக தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள்.